ஏழேழு ஜென்ம பந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதில் சந்தோஷமே, ஒரு வானிலவு பிரிந்து வாழுமா? ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? வெத்திலையில் பாக்கு வச்சு 10 பேரை சாட்சி வச்சு தித்திக்கிற ஆசைக்கெல்லாம் தேடி ஒன்று வச்சாச்சு. அக்னியை சாட்சி வச்சு கைவிரலை சேர்த்து வச்சு இன்ப துன்பம் ரெண்டிலுமே இணைந்திருக்க முடிவாச்சு. பள்ளியறை பள்ளியிலே படிக்கும் இன்ப வேதம், பிள்ளைமணி செல்வங்களே அன்னை தந்த கீதம். இது பழங்கால பாதை ஒரு வாழ்வு கீதை. ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதில் சந்தோஷமே, ஒரு வானிலும் பிரிந்து வாழுமா? ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? சந்தனத்து மழையடிக்க சந்திரனுள் குடை பிடிக்க, சந்தனத்து மழையடிக்க சந்திரனும் குடை பிடிக்க, செங்கமல்ல சூரியன் போல் செல்வ மகன் பிறப்பான். தங்கத்தில் தோணி கட்டி வைரத்தில் மாலை கட்டி தத்தி ஒரு பாதத்துக்கு முத்து மணி தருவேனேன். துள்ளி வரும் பிள்ளை நிலா தூய கங்கை நீரு, சம்பவளவாய் திறந்த தெத்தித்திடும் தேனு, நம் பேர் சொல்லத்தானே பிறக்கும் வருமானே. ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதில் சந்தோஷமே, ஒரு வானிலம் பிரிந்து வாழுமா? ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ